வணக்கம் மக்களே, நான் தான் உங்கள் அபிஷேக். இப்போ நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது என்னென்னா, நான் உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக வீடியோ போடுவேன். அதே மாதிரி செகண்ட் வீடியோவில் நான் என்ன பண்ணியிருந்தேன்னா, செகண்ட் வீடியோவில் இந்த செஸ்ஸை பற்றி நான் உங்களுக்கு விவாதிக்க போகிறேன். அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு வீடியோவில் நான் ஒரு கேம் பற்றி வச்சுருப்பேன். அதில் எனக்கு நீங்கள் கொஞ்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் தான் இருந்தது. நீங்கள் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ ஸ்டார்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம கற்றுக்க போகிறது எப்படின்னா, செஸ் காயின்ஸை பற்றி எப்படி மூவ் பண்ணுறது, அந்த மாதிரி எப்படின்னு கற்றுக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு ராஜாலேருந்து ஆரம்பிக்கலாம். இந்த ராஜாவால் ஒரு ஸ்டெப் தான் நகர முடியும். இந்த மாதிரி ஒரு ஸ்டெப்பில் தான் நகர முடியும். இதுக்கு ஒரு பாக்ஸ் இருக்கும், இந்த மாதிரி ஒரு பாக்ஸ். இப்போ நீங்கள் இப்படி இந்த ரெட் கலரில் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஒயிட் கலரில், அதை நம்ம இப்படி யூஸ் பண்ணிக்கலாம். அது ஒரு பாக்ஸாக ஃபார்ம் ஆகுமா, இந்த மாதிரி ஒரு பாக்ஸாக வச்சுக்கலாம். இந்த ஒரு பாக்ஸால் மட்டும்தான் அது பண்ண முடியும். ஒருவேளை நம்ம செக்கில் இருக்கும் போது அதே இடத்துல வேறு இடத்துல செக் இருந்ததுன்னா, அதே இடத்த விட்டுட்டு வேறு ஏதாவது இடத்துல போட்டு அது இல்லீகல் ஆகும். இல்லீகல் ஆகும்போது உங்களுக்கு ஃபஸ்ட்டு இல்லீகல் ஆகும். அதனால் நம்ம ராஜாவை ரொம்ப பார்த்துக்கணும். ராஜாவை மட்டும் ரொம்ப இது பண்ணணும், ஓகேங்களா? இது நம்ம உங்களுக்கு கொடுக்குற ஃபஸ்ட்டு இன்ஃபர்மேஷன். இப்போ நம்ம செகண்டாக பார்க்க போகிறது குயினை பற்றி உங்களுக்கு ஏற்கனவே நல்லா தெரிஞ்சிருக்கும். குயினோட வேல்யூ எப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். குயினோட வேல்யூ 9. குயினோட வேல்யூ எப்படி தெரியுமா? குயினோட வேல்யூ என்றைக்குமே 9ல் தான் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இப்படி குயினுக்கு எப்போவுமே இப்படி குயின் எப்படி வேணாலும் நகரும். குயின் இப்படி நகரும், சைடில் கூட நகரும். எந்த பிளாக் பாக்ஸில் இருந்தால் பிளாக் பாக்ஸில் சைடில் போகும். அப்புறம் இல்லைன்னா ஒயிட் பாக்ஸில் இருந்ததுன்னா ஒயிட் பாக்ஸில் சைடில் போகும். இதுதான் நம்ம கொடுக்குற இந்த மாதிரி கொடுக்குற இன்ஃபர்மேஷன். இந்த இது 9 வேல்யூஸ் இருக்கும். இதுதான் ரொம்ப மெயின். காயின்லேயே இதுதான் ரொம்ப மெயினான காயின்ஸ். இது இல்லைன்னா நம்மளால் மேட்ச்சில் கண்டிப்பாக ஜெயிக்க முடியாது. இப்போ நம்ம நெக்ஸ்ட்டாக விவாதிக்க போகிறது ரூக்கை பற்றி உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். ரூக்கை பற்றி உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். இப்போ நான் ரூக்கை பற்றி விவாதிக்க போகிறேன். ரூக்கில் எப்படின்னா, ஒயிட் கலர் காயின்ஸில் 2 ரூக் இருக்குது, பிளாக் கலர் காயின்ஸில் 2 ரூக் இருக்குது. இந்த ரூக்கு தான். இப்போ நம்ம ரூக்கை பற்றி பார்க்கலாம். ரூக்கு மட்டுமே என்றைக்குமே ஸ்ட்ரைட்டாக தான் போகும். அதுக்கப்புறம் ரூக் என்றைக்குமே இப்படி தான் போகும், இந்த மாதிரி தான் போகும். நல்ல ரூக்கு மட்டும் இப்படி போகும். இதுதான் ரூக்கோட இது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க வேண்டியது குதிரை, பிஷப், அப்புறம் சோல்ஜர்ஸ். அப்படிதான். இதை நம்ம பார்ட் 2 வீடியோவில் பார்க்கலாம். மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.